வாருங்கள் என் அருமை நண்பர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? புரிகிறது. எந்த மாதிரி இசை வேண்டும்? ஷபா, சரியான முடிவு. நீ அழகானவள் மட்டுமல்ல, பாராட்டவும் தெரிந்தவள். இதை என் வெகுமனமாக அணிந்து கொள்கிறேன். நீ அவைகளின் இதயத்தை திருடி விட்டாய். எனக்கும் ஒன்றை இப்போது திருட வேண்டுமே. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எனது பொருட்களை திருட வேண்டுமா? இல்லை செம்மறியாடே, மூளை மயங்கி விட்டதா? பிடிபட்டால் தண்டிக்கப்படுவோம். நான் உண்மையாக சொல்லவில்லை மது. அதை திருடுவதை போன்று நடிக்கலாம் என்றேன். திருடன் காவலன் விளையாட்டு விளையாடுவோம். பார்த்தீர்களா, நான் தான் இங்கு திருடன். அதுதான் எங்களுக்கு தெரியுமே சுபலா. ஆனால் பலராமனும் நானும் காவலர்களாக இருப்பதே சிறந்தது. நான் ஆடு மேய்ப்பவனாக இருக்கிறேன். மற்றவர்கள் அனைவரும் எனது செம்மறியாடுகள். என்னால் பொருட்களை தின்ன முடியாது. நானும் உன்னை போல இருக்கிறேன். ஆனால் ருசியான பொருட்களை தின்னும் வாய்ப்பு கிடைக்காதே. வா மது, வந்து ருசித்து பார். அற்புதமாக இருக்கிறது. மே. அவைகளை பத்திரமாக கண்காணியுங்கள். ஆனால் அருகாமையில் நான் இருந்தால் உங்கள் காவல் பத்தாது. பிராமணனே, எனக்கு பதில் கூறு. கம்ச மகாராஜா அனுப்பும் அரக்கர்களை கொன்று குவிப்பது யார்? அது எனக்கு தெரியாது. நீ போய் கூறுகிறாய். உண்மையை கூறு. அவன் ஒரு பாலகன். ஆயுஷ்மான் பவா, ஆயுஷ்மான் பவா. அந்த பாலகனுடைய பெயரை இப்பொழுதே சொல். இல்லை என்றால் முடியாது, நான் சொல்ல மாட்டேன். உன் ஆசைப்படியே நடக்கட்டும் பிராமணனே. பாவம் நீ. உன்னை அந்த பாலகன் காப்பாற்றப் போவதில்லை. அங்கே யாரது? ஓ, பாலகர்கள். ஒருவேளை கம்சனை அழிக்க பிறந்தவன் அவர்களில் ஒருவனாக இருக்கலாமோ? எனது வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக மிக்க நன்றி கடவுளே. பொங்கல், பொங்கல், பொங்கல். இந்த முறை ஸ்ரீராம் கண் முன்னாலேயே நான் அந்த ஆடுகளை திருடப் போகிறேன். ஏய், அவையெல்லாம் என்னுடையது. என்னுடைய ஆடுகள். காவலாளி, காவலாளிகளே, அந்த திருடன் என்னுடைய ஆடுகளை திருடி விட்டான். சுபலாதான் திருடன் என்று நினைத்தேனே. ஆமாம், நீ யார்? நான் தான் யோமாசூரன். இப்போது நான் உங்கள் அனைவரையும் கடத்தப் போகிறேன். ஒரு அரக்கன் வந்து விட்டான். கிருஷ்ணா! கிருஷ்ணன் நிச்சயமாக என்னை பிடித்து விடுவான் என்று நினைத்தேன்.
இவன்தான் என்னுடைய ஆடுகளை திருடியவன். இல்லை, அது நான் இல்லை, அது வேறு ஒரு சிறுவன். இந்த விளையாட்டில் யாருமே இல்லை. திருடன் நீ மட்டும்தானே? நீதான் திருடினாய். நான் திருடவில்லை. நீதான். ஒரு நிமிடம் இருங்கள். சுபலா குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டால் இதை நான் விசாரித்தாக வேண்டும். இதில் நான் தான் நாட்டாமை. ஆனால் நான் குற்றமற்றவன். அதை கேட்டீர்களா? சுபலா குற்றமற்றவன். இந்த இடத்தில் நான் தான் நாட்டாமை. அவனை அவ்வாறு கூற நீ யார்? நான் அவனுக்காக வாதாடுபவன். ஓ, வாதாடுபவனா? சரி, வாதாடிக்கொள். ஸ்ரீதாம் ஆதாரங்களை ஒப்படைப்பான். பலராம் சுபலாவிற்கு சாதகமாக பேசுவான். ருசியானவர்களே, இதை உங்கள் வீடாக நினைத்துக் கொள்ளுங்கள். மற்ற ஆடுகளுடன் வெகு விரைவில் நான் திரும்பி விடுவேன். ஓ, நான் வரும் வரை கூச்சல் போட விரும்பினால் போடுங்கள். இன்று சூரிய பூஜைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். நானும் தான். என்னுடைய புத்தாடைகளை அணிந்து கொண்டு நானும் மிக அழகாக இருக்க போகிறேன். சூரிய தேவன் நம்மை கண்டு நிச்சயம் மகிழ்ச்சி படுவார். ஏனென்றால் நாம் எல்லோரும் எளிய பக்தர்கள் அல்லவா? நாம் படைக்கின்ற சுவையான உணவுகளை அவர் உண்ணும் போது மிகவும் சந்தோஷப்படுவார். பூஜையை சரியான முறையில் செய்வதற்காக பிரபாவதி அம்மாவிற்கும் சந்திரிகா அம்மாவிற்கும் சரியான பிராமணன் கிடைத்திருக்க வேண்டுமே. ஆமாம், அது என்ன? ஒரு பெரிய அன்னப்பறவையாக இருக்குமோ? அதை பார்க்க கழுகு போல் இருந்தது. ஸ்ரீதாம், உன்னுடைய அடுத்த சாட்சியை கொண்டு வா. நான் சாருவை அழைக்கிறேன். நான் இதை கண்டுகிறேன் நாட்டாமை அவர்களே. ஸ்ரீதாமையும் சாருவையும் சாட்சியாக அளிக்க முடியாது. ஏன் முடியாது? ஏனென்றால் சாரு ஒரு செம்மறியாடு. செம்மறியாட்டால் பேச முடியாது. ஏன் செம்மறியாடு இல்லை, இவன் ஒரு பையன். உண்மைதான். ஆனால் குற்றம் நடந்தபோது இவன் நடித்துக் கொண்டிருந்தானே, ஆகையால் அது போலதான் அவன் பேச வேண்டும். சரி சரி. சாரு, அதாவது என் செல்ல ஆடே, உன்னுடன் வந்த ஆடுகளை சுபலா திருடுவதை நீ பார்த்தாயா? பார்த்தீர்களா? ஆமாம் என்கிறான். இல்லை, அவன் சொன்னது பா. ஆனால் கிருஷ்ணா, நீ தலையாட்டுவதை பார்த்தாய் அல்லவா? அப்படி என்றால் ஆமாம் என்றுதானே அர்த்தம். ஸ்ரீதாம் கூறுவது சரியே. ஒருவர் தலையாட்டும் போது ஆமாம் என்ற அர்த்தம். ஆனால் ஒரு ஆடு அவ்வாறு செய்தால் அதன் அர்த்தம் தெரியாது. அதன் கழுத்தில் வலியால் கூட செய்யலாமே. இல்லை, கழுத்தில் பூச்சி இருக்கலாம். மதுவிற்கு மூக்கில் பூச்சி வந்துவிட்டது போல் தோன்றுகிறது. எனக்கு மூக்கில் பூச்சி வரவில்லை. அற்புதமான வாசனை வந்தது. லட்டுக்கள், ரசகுல்லாக்கள், சந்தேஷம் உள்ளது. அங்கே நானும் மதுவும் சென்று ஆதாரங்களை திரட்டி வருகிறோம். அதுவரை இந்த பஞ்சாயத்து ஒத்திவைக்கப்படுகிறது. ஆனால் திருட போன என்னுடைய செம்மறியாடுகள்? ஜாக்கிரதையாக இருந்தால் என்றால் நீ மேலும் இழக்க மாட்டாய். இவனுக்கு என்ன ஆயிற்று? மதுவும் நானும் ஒரு திருடனை துரத்தி கொண்டிருக்கிறோம். திருடனா? எங்கே? அங்கே. எங்கள் உணவை திருடி சென்று விட்டான். நாங்கள் வெகு தூரம் துரத்தி வந்தோம். ஆகையால் உணவில்லாமல் இப்பொழுது சோர்ந்து விட்டோம். எவ்வளவு தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம். தக்க நேரத்தில் ரசகுல்லாவுடன் சந்தேஷுடன் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். கூட லட்டுக்களும் இருக்கும். மதுவிற்கு பசி முத்தி போய்விட்டது. எனக்கும் அப்படித்தான். ஆனால் உங்களால் எங்களை பசியிலிருந்து காப்பாற்ற முடியும். ருசியான இனிப்புகளை சிலவற்றை அளிக்கலாமே. ஓ, ஒரே ஒரு லட்டு உங்கள் பசியை போக்குமா என்ன? ஆனால் 2 கொடுத்தால் போதுமானதாக இருக்கலாம். இரு, நான் உனக்கு கொடுக்க போவதில்லை. இந்த இனிப்புகள் சூரிய பூஜைக்காக கிருஷ்ணா. இல்லாத திருடர்களை துரத்தும் புத்திசாலியான பாலகர்களுக்கு அல்ல.
சூரிய பூஜையா? அது இன்றா நடக்கிறது? சூரியனுக்கு படைக்கும் உணவிலிருந்து சற்று எடுத்து சிறு பிள்ளைகளுக்கு அளித்தால் அதனால் பூஜை செய்யும் பிராமணர் கோவித்துக் கொள்ள மாட்டாரே. பூஜையை முடித்த பிறகு தாருங்கள். கிருஷ்ணா கூறுவது சரிதான். இளம் கோபி பெண்கள் தான் சூரிய பூஜையை செய்வதால் நிச்சயம் அதை நமக்கு பகிர்ந்து கொடுக்க தயங்க மாட்டார்கள். சரியான யோசனை மது. அந்த பிராமணரிடம் இதை தெரிவிக்கிறேன். பூஜையை செய்வது யார்? அதை சந்திரிகா மற்றும் பிரபாவதி அம்மாவிடம் தான் கேட்க வேண்டும். அவர்கள் இப்போதும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் சென்று விட்டார்களே, ஒன்று கூட நமக்கு கிடைக்கவில்லையே. எல்லாவற்றையும் உண்ண வாய்ப்பு இருக்கும் போது ஒன்றை மட்டும் எதற்காக உண்ண வேண்டும்? எல்லாவற்றையுமா? நில் நில், போகாதே. வேகமாக வேகமாக. ஒன்றும் செய்யாத போதே பழியை சுமத்தப்படுவதால் நான் திருடனாகவே மாறிவிடுகிறேன். அவர்கள் எங்கு சென்றார்கள்? சூரிய பூஜைக்காக பெண்கள் அனைவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பிராமணர் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வருத்தப்படுவார்களே. சந்திரிகா, அதோ பார், பிராமணர்கள் 2 பேர் வருகிறார்கள். சூரிய தேவரின் ஆசீர்வாதம் நம் மீது பொழிகிறது பிரபா. சூரிய தேவர் இதற்காக நம் மீது கோபப்பட மாட்டாரே கிருஷ்ணா. நாம் செய்ய போவது ஒரு புனிதமான பூஜை மது. அவர் சந்தோஷப்படுவார். ஒரு நிமிடம் நில்லுங்கள். நீங்கள் பிராமண குழந்தைகளா? ஆமாம் தேவி. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்களுடைய பெயர் என்ன? என் பெயர் விஸ்வசர்மா. மதுராவிலிருந்து வருகிறேன். நாங்கள் கர்காச்சாரியாரின் சிஷ்யர்கள். ஓஹோ, அற்புதம். உங்களை போன்ற பிராமணர்களை தான் நாங்கள் பூஜை செய்வதற்காக தேடிக்கொண்டிருந்தோம். நல்லது தேவி. நாங்கள் குழந்தைகளுக்காக மட்டும் பூஜை செய்வோம். பூஜை எங்களுக்காக அல்ல, எங்கள் குடும்பத்தில் இருக்கும் இளம் பெண்களுக்காக. இல்லை இல்லை இல்லை, பெண்களிடம் நாங்கள் எப்போதும் சகவாசம் வைத்துக் கொள்வதே இல்லை. இல்லை விஸ்வா. உண்மைதான். தேவிகளையோ தேவர்களையோ நாங்கள் வணங்குவதில்லை, சூரியனை மட்டும்தான். நீங்கள் பூஜை செய்ய வேண்டியது சூரியனுக்கு மட்டும்தான். நீங்கள் எங்களுக்காக சூரிய பூஜை செய்ய வேண்டும். சூரிய பூஜையா? அப்படி என்றால் தடை ஒன்றுமில்லை. என்ன சொல்கிறாய் சீடா? தடையா? ஆமாம், தடையே கிடையாது. ஆமாம், அதேதான். இந்த விஷயத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். மதிய நேரத்தில் நீங்கள் சூரிய கோயிலுக்கு வாருங்கள். படைப்பது அனைத்தையும் எடுத்து வாருங்கள். பூஜையை நாங்கள் நடத்துகிறோம். வா வா, ராதா, லலிதா, விஷாகாவிடம் இந்த நற்செய்தியை தெரிவித்தாக வேண்டும். நாம் வென்றோம். கிருஷ்ணா, நீ வருவாய் என்று எதிர்பார்த்தோம். நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கூச்சல் போட்டு களைத்து போவாதீர்கள். நான் திரும்பி வந்து உங்களை உண்ணும் பொழுது நீங்கள் சோர்வாக இருக்கக்கூடாது. கிருஷ்ணன் உங்களை தடுத்து விடுவான். எங்களுக்கு ஆபத்து அளித்த அனைத்து அசுரர்களையும் அவன் கொன்றுவிட்டான். கிருஷ்ணன்? அப்படி என்றால் நான் தேடிக்கொண்டிருந்தது அந்த பாலகனைத்தானா? மன்னிக்கவும், அவன் நிச்சயம் உங்களை காப்பாற்ற மாட்டான். கோபிகைகளே, இந்த பிராமணர் மதுராவை சேர்ந்த விஸ்வசர்மா அவர்கள். இவர் அவருடைய சீடர். இவர்கள்தான் பூஜையை செய்ய போகிறார்கள். மங்களம் மங்களம் உண்டாகட்டும். உட்காருங்கள். மங்களம் உண்டாகட்டும். இவ்வளவு பக்கத்தில் அல்ல. படைக்க வந்ததை அருகாமையில் வைக்கலாம். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் மங்களம் உண்டாகட்டும்.
மங்களம் உண்டாகட்டும் ஸ்வாஹா, மங்களம் உண்டாகட்டும் ஸ்வாஹா, மங்களம் உண்டாகட்டும் ஸ்வாஹா. மிக்க நன்றி பிராமணர்களே. இந்த மாதிரியான மந்திரங்களை நாங்கள் கேட்டதே இல்லை. தயவு செய்து எங்கள் முத்துக்களை நீங்கள் தட்சணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த பிராமணர்கள் எதிர்பார்க்கும் ஒரே தட்சணை அந்த சூரியனின் சந்தோஷம் மட்டும்தான். ஆனால் நாங்கள் தட்சணையாக ஏதாவது கொடுக்க வேண்டுமே, இல்லை என்றால் பூஜை முடியாதே. அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த லட்டுக்களை தரலாமே. அந்த சந்தேஷம் கொடுங்கள். என்னுடைய குருவிற்கு ரசகுல்லா மிகவும் பிடிக்கும். மாதத்திற்கு ஒரு முறை இந்த அற்புதமான பூஜையை கோபியர்களுக்காக செய்தால் சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக பெண்ணே, அது எங்களுடைய சௌபாகியமாக கருதுகிறோம். என் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இவ்வளவு எளிமையான பிராமணர்களை சந்திப்பது மிகவும் அரிது. இனிப்பை தட்சிணையாக வாங்கிய பிராமணர்களை இதற்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை. மாதம் ஒரு முறை கோபியர்களுக்கு இந்த பூஜையை செய்து கொடுத்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அடுத்த முறை சூரியனுக்கு ஸ்ரீகண்டையும் படைக்க வேண்டும் என்று கூறுவோம். இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய் கிருஷ்ணா? புது பிரச்சனையை செய்துவிட்டு வருகிறோம். ஆனால் ருசியான பிரச்சனை தான். இந்தாருங்கள், இதை சாப்பிடுங்கள். நாட்டாமையாக தீர்ப்பை வழங்கட்டுமா? அதெல்லாம் தேவையே இல்லை. இப்பொழுது அவன் முழு குற்றவாளியாகவே மாறிவிட்டான். பார், என்னுடைய செம்மறியாடுகள் முழுவதையும் அவன் திருடி விட்டான். இல்லை, நான் திருடவில்லை. பிறகு எங்கே சென்று விட்டது? காற்றில் கரைந்து விட்டதா? அது எனக்கு தெரியும். கிருஷ்ணன் வருவான் என்று அருகில் உள்ள குகைக்குள் அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். நான் தான் கிருஷ்ணா. நீ யார்? நான் தான் யோமாசூரன். காணாமல் போன உன்னுடைய நண்பர்கள் அனைவரையும் உண்ணப் போகிறவன் நான் தான். அதற்கு முன் உன்னை கொல்லப் போகிறேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா வேண்டாம். கிருஷ்ணா, முதலில் நீ நமது நண்பர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் குகையில் இருப்பதாக இவன் சொன்னானே. இங்கிருப்பது ஒரே ஒரு குகைதான். அது இந்த பக்கம் உள்ளது. வாயில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் கனமாக இருக்கிறது.
ஓ, ஆ.